கடைசி நிமிடத்தில் இப்போது இந்தியாவுடைய பிளேயிங் 11 மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுடைய பிளேயிங் 11ல் முதல் 2 மேட்ச்சில் இருந்த வீரர்களை மிக முக்கியமான வீரர்களை இப்போது மாற்றிருக்காங்க. அதற்கு பதிலாக இப்போது மொத்தமாக முக்கியமான 3 வீரர்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 வீரர்களை பார்த்து ஜிம்பாப்வே அணி கொஞ்சம் அதிர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த 3 வீரர்களுமே மிக மிக முக்கியமானவர்கள் அணிக்கு. இந்த 3 வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிவம் துபே, சஞ்சு சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால். இந்த 3 வீரர்களுமே இந்தியா விஸ் ஜிம்பாப்வே மேட்சுடைய அந்த பிளேயிங் ஸ்குவாடில் ஏற்கனவே இடம் பிடிச்சாங்க. ஆனால் இந்த ஸ்குவாடை அறிவிக்கும் போது இவங்க 3 பேருமே இந்தியாவுடைய ஐசிசி T20 டிராஃபி மேட்ச்சில் கலந்துருந்தாங்க. ஆனால் ஸ்குவாடில் இடம்பெற்ற இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கவே இல்லை. சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் பயிற்சி ஆடுற இடம் கிடைச்சது. ஆனால் அதுவும் சரியாக ப்ளே பண்ண முடியாமல் போனது. இப்படி இந்த 3 பேரும் ஐசிசி T20 வேர்ல்டு கப் டிராஃபியை ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த அணியில் தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு அங்கேருந்து இந்தியா புறப்பட்டு வந்து மீண்டும் இந்தியாவிலேருந்து கிளம்பி ஜிம்பாப்வே போகிறது தான் மிக முக்கியமான பிளான். ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே அமையல. ஸோ இந்தியாவுக்கு புறப்பட்டு வருவதற்கு இவங்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு சில காரணங்களால் இவங்க வரத்துக்கு லேட் ஆனது. அந்த நேரத்தில் இந்தியா அணி கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்ற கட்டாயத்தில் இவங்க 3 பேர் தவிர மற்ற எல்லாருமே கிளம்பி ஜிம்பாப்வே போயிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க முதல் 2 மேட்ச்சில் கலந்துக்க மாட்டாங்க. அடுத்தக்கூடிய 3 மேட்ச்சில் வேணும்னா இவங்க கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிசிஏ முடிவு பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியா போன முதல் மேட்ச்லேயே ஒரு பயங்கரமான தோல்வி சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது மேட்ச் தான் இந்தியா சூப்பராக ப்ளே பண்ணி ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்திய அணியில் ஒரு சில வீரர்கள் தொடர்ந்து சொதப்புறது இந்திய அணியுடைய மதிப்பை குறைக்குது. ஏன்னா இந்தியா இப்போ தான் T20 மேட்ச்சில் ஐசிசி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்திய அணியுடைய இளம் வீரர்கள் சீனியர்கள் கணக்கு இல்லாமல் இந்திய அணி தோற்று போணுச்சு அப்படின்னு நினைக்கும் போது வீரர்களுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் இப்போது சின்ன மாற்றத்தை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காராம். ஆனால் கௌதம் கம்பீர் முடிவு பண்ணது 3 பேருமே மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் சுப்மன் கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் 2 மேட்ச் விளையாட வாய்ப்பு கொடுத்த அந்த மிக முக்கியமான வீரர்களை ஒதுக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 3 வீரர்களுக்கும் வாய்ப்பு தரலாம். ஸோ இந்த 3 பேட்டிங் கண்டிப்பாக இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தொடர்ந்து அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கௌதம் கம்பீருடைய முதல் சாய்ஸ் அப்படிங்கிறது சஞ்சு சாம்சன் தான். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அளிச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போது இந்திய அணிலேருந்து எந்த 3 வீரர்களை ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தேசமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரியான் பராக் மற்றும் த்ரூ ஜோரல் இவங்க எல்லாருமே, அதாவது இவங்க 2 பேர் மற்றும் நம்முடைய ருத்ராஜ் கேக்வாத்தையும் இப்போதைக்கு உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம சுப்மன் கில் வந்திருக்காராம். ஸோ ருத்ராஜ் கேக்வாத் நல்லா தானே ப்ளே பண்ணார், அவரையும் உட்கார வைக்க போகிறேன்னு யோசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் மட்டும் தான் விளையாடுவார். ஸோ ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் களமிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜை உட்கார வச்சு ஆகணும். ஏன்னா இப்போது சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ருத்ராஜ் கேக்வாத்துக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இல்லாமல் போக இருக்கும். அதே மாதிரி ரியான் பராக் இடத்துல நம்ம சஞ்சு சாம்சன் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா த்ரூ ஜோரல் இடத்துல நம்ம சிவம் துபே இறங்க போகிறாரு. இந்த 3 பேரும் இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற முக்கியமான முடிவில் கௌதம் கம்பீர் மற்றும் சுப்மன் கில் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் கடைசி நேரத்தில் இந்த மிக முக்கியமான 3 மாற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 மாற்றம் கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய கை கொடுக்குமா? இந்த 3 பேருடைய வருகை அப்படிங்கிறது ஜிம்பாப்வே எந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.